மேற்கொள்ளி செய்திகள். வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகியிருப்பதால் புதுச்சேரி பழைய துறைமுக வளாகத்தில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகியிருப்பதாக வானிலை மையம் அறிவித்துள்ளது. இதனையடுத்து தமிழகம், புதுவை மாநிலங்களில் பரவலாக மழை பெய்யும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் புதுச்சேரி பழைய துறைமுக பகுதியில் உள்ள புயல் எச்சரிக்கை கூண்டில் 1ஆம் எண் புயல் கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. துறைமுகத்திலிருந்து தொலைவில் புயல் உருவாகும் வாய்ப்புள்ளதாக எச்சரிக்கும் வகையில் இது ஏற்றப்பட்டுள்ளது. இந்த புயல் கூண்டு எச்சரிக்கையானது காரைக்கால் மற்றும் தமிழகத்தின் கடலூர் உட்பட 9 துறைமுகங்களிலும் ஏற்றப்பட்டுள்ளதாகவும் மீன்வளத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கடலுக்கு மீன்பிடிக்க செல்லும் புதுவை மீனவர்கள் கவனமுடன் செல்லும்படி மீன்வளத்துறை அதிகாரிகள் அறிவுறுத்தி வருகின்றனர். புதுச்சேரியில் கோவில்கள் மற்றும் பொது இடங்களில் வைத்து வழிபட்ட பெரிய விநாயகர் சிலைகளை கடலில் கரைப்பதற்கான பணிகள் விறுவிறுப்படைந்துள்ளது. புதுச்சேரியில் விநாயகர் சதுர்த்தி விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. பொதுமக்கள் தங்கள் வீடுகளில் வைத்து வழிபட்ட விநாயகர் சிலைகளை கடற்கரையில் கரைத்து வருகின்றனர். கோவில்கள் மற்றும் பொது இடங்களில் வைத்து 5 முதல் 12 அடி வரையிலான விநாயகர் சிலைகளை வழிபாடு செய்தனர். அந்த சிலைகளை ஊர்வலமாக கொண்டு சென்று புதுச்சேரி கடற்கரையில் கரைக்க தயாராகி வருகின்றனர். இந்நிலையில் கடற்கரையில் சிலைகளை கரைப்பதற்கு ஏதுவாக பொக்லைன் இயந்திரம் மூலமாக சமன்படுத்தும் பணிகள் நேற்று மேற்கொள்ளப்பட்டது. விநாயகர் சிலை ஊர்வலமாக கொண்டு சென்று கடற்கரையில் கரைப்பதற்கான பணிகளை மாவட்ட நிர்வாகம் சார்பில் முடுக்கிவிடப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. செவாலியே செல்லான் நாயக்கர் பிறந்தநாளை ஒட்டி சட்டப்பேரவை வளாகத்தில் அலங்கரிக்கப்பட்ட அவரது திருவுருவப் படத்திற்கு முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர், எதிர்க்கட்சித் தலைவர் சிவா உட்பட சட்டமன்ற உறுப்பினர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். செவாலியே செல்லான் நாயக்கரின் பிறந்தநாள் புதுச்சேரி அரசு சார்பில் கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி புதுச்சேரி சட்டப்பேரவை வளாகத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவப் படத்திற்கு முதலமைச்சர் ரங்கசாமி, சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு, எதிர்க்கட்சித் தலைவர் சிவா மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் KSP ரமேஷ் உள்ளிட்டோர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் விழிப்புணர்வு வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளனர். புதுச்சேரி சைபர் கிரைம் போலீஸ் இன்ஸ்பெக்டர் தியாகராஜன் மற்றும் போலீசார் சைபர் குற்றங்களை கண்டுபிடிப்பது மட்டுமின்றி பொதுமக்கள் சைபர் குற்றங்களில் சிக்காமல் விழித்துக் கொள்ள பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்வுகளை நடத்தி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி எவ்வாறு குற்ற சம்பவங்களை தடுக்கலாம் என பெண் ஒருவர் டிப்டாப் உடையணிந்து பேசும் வீடியோ ஒன்றை சைபர் கிரைம் போலீசார் சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ளனர். அதில் கொரியர் மூலமாக போதைப் பொருட்கள், ஆயுதங்கள் அனுப்பியதாகவும், சிம் கார்டுகள், ATM கார்டுகள் உள்ளிட்டவை அனுப்பப்பட்டுள்ளதாகவும் மும்பை போலீசார் போதைப் பொருள் தடுப்பு பிரிவு போலீஸ் மற்றும் CBI அதிகாரிகள் பேசுவதாக கூறி மிரட்டி ஆன்லைன் மோசடி பணத்தை பறிக்கின்றார்கள். அறிமுகமில்லாத நபர்களிடமிருந்து வரும் எந்த ஒரு வீடியோ அழைப்பையும் ஏற்க வேண்டாம் உட்பட பல்வேறு தகவல்கள் அந்த வீடியோவில் ஒளிபரப்பு செய்யப்பட்டது. தொடர்பு கொண்டு உங்கள் சிம் கார்டு அல்லது ஆதார் கார்டு குற்றத்தில் கிரைம் ஈடுபட்டுள்ளதாக உங்கள் போன், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், பேஸ்புக் மற்றும் வலைத்தளம் மூலம் பணம் கேட்டு மிரட்டுவார்கள். இது போன்ற தகவல்களை யாரும் நம்ப வேண்டாம். 3. ஆன்லைன் போலி கடன் பயன்பாடுகள் மற்றும் இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், பேஸ்புக் மற்றும் வலைத்தளங்கள் மூலம் ஆன்லைன் கடன் வாங்கினால் உங்கள் தகவல்களை திருடி உங்களை சார்ந்தவர்களுக்கு உங்களின் புகைப்படங்களை மோர்பிங் செய்து ஆபாசமாக சித்தரித்து அனுப்பி அதிகமாக பணம் கேட்டு மிரட்டுவார்கள். உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பிறந்தநாளை முன்னிட்டு GN பாளையம்பேட் பகுதியில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநில உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பிறந்தநாளை முன்னிட்டு தொகுதி மற்றும் புதுச்சேரியில் உள்ள பல்வேறு பகுதிகளில் அவரது ஆதரவாளர்கள் இனிப்பு மற்றும் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி கொண்டாடினர். அதன் ஒரு பகுதியாக வில்லியனூர் தொகுதிக்கு உட்பட்ட GN பாளையம்பேட் பகுதியில் பாஜக மாநில செயற்குழு உறுப்பினர் பொன் ஆறுமுகம் ஏற்பாட்டில் கேந்திர பொறுப்பாளர்கள் தலைமையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்த பிறந்தநாள் விழாவில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு கேக் வெட்டி பொதுமக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கி பிறந்தநாளை கொண்டாடினார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் பாஜக ஆதரவாளர்கள் அர்ஜுனன், கனகராஜ், ராஜன், பரசுராமன், முத்துகிருஷ்ணன், வேல்முருகன், வீரமுத்து, பாஸ்கர் மற்றும் ஏராளமான முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டு உள்துறை அமைச்சருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். மதகடிப்பட்டு மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியில் 1ஆம் ஆண்டு மாணவர்களுக்கு வகுப்பு துவக்க நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி மதகடிப்பட்டு மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியில் 1ஆம் ஆண்டு மாணவர்களுக்கான வகுப்பு துவக்க நிகழ்ச்சி நடைபெற்றது. மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளை தலைவர் தனசேகரன் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் கல்லூரி செயலாளர் டாக்டர் நாராயணசாமி, பொருளாளர் ராஜராஜன், கல்வி குழும உறுப்பினர் நிலா பிரியதர்ஷினி உள்ளிட்டோர் முன்னிலை வகித்தனர். கல்லூரி இயக்குநர் வெங்கடாசலபதி வரவேற்க தலைமை விருந்தினராக TCS நிறுவனத்தின் துணைத் தலைவர் சங்கர நாராயணன், விஸ்வநாதன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு பேசினார்.
மணக்குள விநாயகர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி கல்லூரி முதல்வர் மலர்கண்ணன் சிறப்புரை நிகழ்த்தினார். இந்த நிகழ்வில் கல்லூரி வேலைவாய்ப்பு டீன் கைலாசம், அகாடமிக் டீன்கள் அன்புமலர், அறிவழகர், ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுத்துறை டீன் வேல்முருகன் உட்பட பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். நீதிமன்றம் பலமுறை கேள்வி கேட்டும் பதில் அளிக்காததால் ஊழியர் வாங்கிய கடனுக்காக மகளிர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் மேம்பாட்டுக் கழகத்தின் பொருட்களை நீதிமன்றம் ஜப்தி செய்த சம்பவம் புதுவையில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்புவனை அரியூரை சேர்ந்தவர் விஜயலட்சுமி. இவர் அரியூர் அங்கன்வாடி மையத்தில் பல்நோக்கு ஊழியராக பணியாற்றி வந்தார். 2012ஆம் ஆண்டு தனியார் நிறுவனத்தில் 8.50 லட்சம் கடன் பெற்றார். இதற்காக மாத தவணை தொகையை சில மாதம் மட்டும் செலுத்தி வந்துள்ளார். அதற்கு பின்பு பணத்தை கட்டவில்லை. இந்த பணத்தை வசூலிக்க தனியார் நிறுவனம் பல்வேறு முயற்சிகள் எடுத்தும் பயனில்லை. இதனையடுத்து தனியார் நிறுவனம் புதுவை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது. வழக்கை விசாரித்த நீதிமன்றம் மகளிர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் மேம்பாட்டுக் கழகத்துக்கு விஜயலட்சுமியின் சம்பளம் எத்தனை ஆண்டுகள் பணிபுரிகிறார் என்ற விளக்கங்களை கேட்டது. இதனையடுத்து அவர்கள் வழங்கவில்லை. இதன் பின்பு அவரின் சம்பளத்தில் பணத்தை பிடித்தம் செய்ய நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதற்கும் மகளிர் மற்றும் மேம்பாட்டுக் கழகம் நடவடிக்கை எடுக்காத காரணத்தால் கடன் தொகை 8,50,000 வட்டி அபராதம் உள்ளிட்டவற்றுடன் 13,50,000 என மகளிர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் மேம்பாட்டுக் கழகத்தின் அசையும் சொத்துக்களில் இருந்து ஜப்தி செய்ய நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதனையடுத்து நீதிமன்றம் அமினா அம்பி நடேசன் நகரில் உள்ள மகளிர் மற்றும் மேம்பாட்டுக் கழக அலுவலகத்தில் இருந்த மேஜை, நாற்காலி, கம்ப்யூட்டர் பொருட்களை ஜப்தி செய்தார். கடந்த 2018ஆம் ஆண்டு விஜயலட்சுமி ஓய்வு பெற்றுவிட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்த கொங்கம்பட்டு மலட்டாறு அருகே அமைந்துள்ள வள்ளி தேவசேனா சமேத சிவசுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் நடந்த கும்பாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்றனர். புதுவை அடுத்த தமிழக பகுதியான கொங்கம்பட்டு மலட்டாற்று அருகே அமைந்துள்ள ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணிய ஆலயத்தில் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. முன்னதாக விக்னேஸ்வர பூஜை, கணபதி ஹோமம், லட்சுமி ஹோமம், நவகிரக ஹோமம், வாஸ்து சாந்தி மற்றும் 4 கால யாகசாலை பூஜைகள் நடத்தப்பட்டது. காலை 8 மணி அளவில் கலச புறப்பாடு நடைபெற்றதை அடுத்து சுப்பிரமணியர் ஆலயத்தின் விமான கலசத்திற்கு புனித நீர் ஊற்றப்பட்டதை அடுத்து பரிகார மூர்த்திகள் மற்றும் 13 அடி உயர விஸ்வரூப முருகன் சிலைக்கு கலச நீர் ஊற்றப்பட்டு விழா கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்வில் கொங்கம்பட்டு மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் இருந்து திரளான பொதுமக்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர். இதற்கான ஏற்பாடுகளை கோவில் அறங்காவலர் குழுவினர் மற்றும் பொதுமக்கள் செய்திருந்தனர். மேலும் விழாவில் பங்கேற்ற பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. மாலை திருக்கல்யாண உற்சவம் நடத்தப்பட்டு இரவு சுவாமி வீதி உலா நடைபெறும்.